சனிக்கிழமை காலையில் ஒரு 5:30 மணி போலவே எந்திரிச்சு காலையில் டிஃபனுக்கு இட்லி சட்னி எல்லாம் செஞ்சுட்டு மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தயிர் வந்து தாளிச்சிட்டு ரசம் மட்டும்தான் சிம்பிளாக செஞ்சுருந்தேன். எதுக்காகன்னு வந்து பார்க்குறீங்களா, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்காக தாங்க. பயங்கர படிப்பாளி மாதிரி அப்ளை பண்ணேன். நான் என்ன நினச்சி அப்ளை பண்ணேன்னா, வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படியே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஜூட் பேக் கிளாஸ் வந்து ஒரு 15 நாள் போயிடுச்சு. ஒர்க்கு ஜாயின் பண்ணி ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இதில் எங்கேயுமே படிக்கிறது சுத்தமாக படிக்கவே இல்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா படித்து கிளாஸ் போனவங்களுக்கே பயங்கர டஃப் கொடுத்துருச்சு எக்ஸாமு. நம்ம எந்த மூளை வந்து எக்ஸாம் பே பண்ண அமௌண்ட்டுக்காவது போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு விளாண்டாங்க போனேன். பயங்கர டஃப்பாக தான் இருந்தது எனக்கு. பயங்கர கூட்டமாகவும் இருந்தது. இந்த சென்டர்லேயே கிட்டத்தட்ட 1000 பேர் இந்து கல்வி நிலையத்தை போட்டிருந்தாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதை அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு அம்முக்கு வந்து கம்மிங் 20th சீர்காழியில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருந்தது. அதுக்காக கோச்சிங் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறா. அவளையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.